ஒரு கதையை கூட விஜய் சொன்னார், பெரிய சட்டையை போட்டுக்கிட்டு உட்காந்துட்டார் அப்படின்னு. அந்த மாதிரி வயதுக்கேற்ற பதவி அல்ல இது, குடும்ப அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஒருத்தர் வரலாம், 2 பேர் வரலாம். நீங்க என்ன இந்த தமிழ்நாடு பட்டாவா போட்டு வச்சு, நீ சோறை போட்டுட்டு மதுவை கொடுத்துட்டு இந்த நாட்டை அப்படியே ஓட்டிட்டு போறீங்க. இது வந்து ஒரு மன்னராட்சி. அவங்களுக்கு யாரு கப்பம் கட்டுறாங்களோ அவங்கள வச்சுப்பாங்க, யாரு கப்பம் கட்டலையோ அவங்கள தூக்கி தூர போட்டுருவாங்க. ஊழலுக்கு உண்டான வழிகளில் எப்படி எப்படி செய்து பணங்களை சம்பாதிக்க வேண்டும் என்று இந்த 2 திராவிட கட்சிகளும் மறைமுகமாகவும் உண்மையாகவும் அருமையாகவும் ஊழல் செய்து கொண்டிருக்கிறது. பாஜக கூட விஜயிலிருந்து திமுக கூட எங்களோட கூட்டணி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குமா? ஜக்கி வாசுதேவ் அவர் பாத்தீங்க அப்படின்னா தன்னுடைய மகளுக்கு திருமணம் செஞ்சு வச்சுட்டாரு. ஆனா அங்க இருக்கக்கூடிய பெண்களுக்கு எல்லாம் வந்து துறவிகளா மாத்திட்டு வராரு. இதற்கு பெயர் தான் ஆன்மீகமா? இந்த ஆன்மீகத்தை தான் பாஜக போற்றுதா? நம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மகாலட்சுமி நாச்சியப்பன். இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் பாஜக மாநில செயற்குழு உறுப்பினர் திரு தாஸ் பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கு சார். செந்தில் பாலாஜியினுடைய தியாகம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் குறிப்பிட்டாரு இல்லைங்களா? அதுக்கு வந்து திமுக சார்பில் RS பாரதி என்ன விளக்கம் சொல்றாரு அப்படின்னா, அவர் ஜெயில இருந்தப்ப பாஜக சார்பில் தன்னோட கட்சி பக்கம் ஈர்க்கிறதுக்கான சதிகள் பல நடந்தது, அதெல்லாம் உறுதியோட மன தைரியத்தோட எதிர்கொண்டாரு, அதனாலதான் நாங்க தியாகி அப்படின்னு சொல்றோம் அப்படின்றாங்க. இது உண்மைதானா சார்? நாங்க எதுக்குமா செந்தில் பாலாஜி மாதிரி ஊழல்வாதிகள்லாம் எங்க கட்சிக்கு சேர்க்கிறோம்? இது எங்களுக்கு வேலையாது. அவர் ஏதோ அவருக்கு வந்தது சொல்லிடுறாரு. தியாகினா என்னன்னு தெரியாது போல்க. சுதந்திர போராட்ட தியாகிகள்லாம் அந்த நாட்டில் எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டு போராடி நம்ம சுதந்திரத்தை வாங்கியிருக்கோம். அந்த பட்டத்தை ஒரு ஊழல்வாதி செந்தில் பாலாஜிக்கு கொடுத்தா அது நல்லதாக இருக்கா? நல்லதாக தோணுதா? அவங்களுக்கு தெரியணும் ஒரு ஜெயிலுக்கு எதுக்கு போனார், அதை எப்படி வந்து இந்த அரசு வந்து ஒரு மந்திரியை கூப்பிட்டு ஜெயிலில் போட்டு அது என்ன கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க, எப்படி பெயிலில் விட்டுருக்காங்க, 417 நாள் எப்படி ஜெயிலில் இருந்தார், இதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். சும்மா குழப்புறாங்க, மக்களை திசை திருப்புறாங்க. தப்பு செஞ்சதை பூரா நியாயம்னு சொல்கிறாங்க போல். அதனால் எங்களுக்கு செந்தில் பாலாஜியை மாதிரி ஆளெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு நேர்மையான உண்மையான அரசியல்வாதி பாஜகவில் இருந்தால் போதும். அதனால் அந்த இதுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்லணும் அவசியம் இல்லை. இது ஒரு இதே இல்லை எனக்கு தெரிஞ்சு. ஒரு படித்தவர் அவர் இந்த மாதிரி ஒரு தியாகி பட்டத்தை வந்து செந்தில் பாலாஜிக்கு கொடுத்து தவறு என்று நான் நினைக்கிறேன். உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதல்வர் பட்டம் வந்து கொடுக்கப்பட்டது சார். இப்ப என்ன அப்படின்னா, நான் வந்து வாய்ப்பேச்சுலாம் வந்து சொல்ல மாட்டேன், என்னோட செயல்ல நான் காட்டுறேன், நான் துணை முதல்வருக்கு தகுதியா இல்லையா அப்படின்னு விமர்சனங்கள் எழுதலையா, என்னுடைய செயலில் நான் செயல்படுத்துகிறேன் அப்படின்றாரு. என்ன செயல்படுத்துவாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? அவருக்கு அந்த பதவி கொடுத்ததால நம்ம மக்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படுமா? என்ன மாற்றம் செய்வாங்க இவங்க மக்களுக்கு? இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்காங்களே, ஏதாச்சும் மாற்றம் இருக்கா? ரேஷன் கடை நம்ம முன்னாடியே கொண்டு வந்தது, ரேஷன் பொருள் போடுறாங்க, அதையும் பாதியில் நிறுத்திட்டாங்க. ஈபியில் ஊழல், அவங்க எடுத்த துறையிலெல்லாம் ஊழல். இதை எப்படி இவர் திருத்துவார்? இவர் என்ன பண்ண போகிறான்னு சொல்லணும்ல மக்களுக்கு. நான் இதை செய்வேன் அப்படின்னு சொல்லணும்ல. அதை செய்யாமல் நான் சொல்கிறத நான் சொல்லாமல் செய்வேன்னா தேர்தல் வந்துடும். அவர் போயிட்டாங்க. சினிமாவில் நடித்ததால அதே டைலாக் இங்கேயே பேசலான்னு பார்க்குறாரு. அப்படி கூட இருக்கலாம், பட் வயசு கம்மி தானே. தம்பி அவர்களுக்கு வந்து வயசு கம்மி தான். அவர் என்ன வேணாலும் பேசலாம். ஃபஸ்ட்டு ஒரு கதையை கூட விஜய் சொன்னார், பெரிய சட்டையை போட்டுக்கிட்டு உட்காந்துட்டார் அப்படின்னு ஒரு கதையை மீடியாவில் எல்லாத்தையும் வந்துக்கிட்டு இருக்கு. அதை மாதிரி வயதுக்கேற்ற பதவி அல்ல. அதாவது வந்து இந்த வயதுக்கெல்லாம் வந்து எத்தனையோ இவருக்கு மூத்தவங்களாம் இருக்கிறாங்க. ஏன் அந்த குடும்பத்திலேயே பாவம் கனிமொழின்னு கருணாநிதியோட மகள் இருக்கிறாங்க.
அவங்களுக்கு கூட ஒரு துணை முதல்வர் பதவி ஆப்டானது தான், கொடுக்கலாம். ஆனால் எங்களுக்கு பாரம்பரியமாக கொடுத்ததையே நாங்கள் எதுக்குறோம். இது குடும்ப அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஒருத்தர் வரலாம், 2 பேர் வரலாம். நீங்கள் என்ன இந்த தமிழ்நாடு பட்டாவை போட்டு வச்சுருக்கீங்க? தகுதியான ஆளுக்கு கொடுக்கல, ரைட், அவங்க குடும்பனால கொடுத்துருக்காங்க. இது மக்கள் தான் பதில் சொல்லணும். ஏன்னா மக்களுக்கு வந்துமா நீ என்னதான் சொன்னாலும் நமக்கு கொஞ்சம் அறிவு வேணும். பணத்தை வாங்கிட்டு வாக்களிச்சோம்னா, பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போட்டோம்னா அப்புறம் எப்படி நம்ம சொல்கிற வேலையை அவங்க செய்வானுங்க அரசியல்வாதி. அதனால தான் குழி தோண்டதாவே கிடக்குது. நீ ஒரு சர்டிஃபிகேட் வாங்க போனால் 10 நாள் 15 நாள் 30 நாள் 6 மாதம் ஆகுது. கல்விக்கு லோன் தர மாட்டாங்க. பாடசாலையில் உங்களுக்கு பெஞ்சி ஸ்கூலும் எதுவுமே சரியில்லை. நீ சோறை போட்டுட்டு மதுவை கொடுத்துட்டு இந்த நாட்டை அப்படியே ஓட்டிட்டு போகிறீங்க. அது தவறு தானே? ஆகையால் இது வந்து மக்கள் தான் பதில் சொல்லணும். நம்ம பேசி ஒன்றும் ஆக போகிறதில்ல. மீண்டும் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு அதே மதுத்துறை அந்த அமைச்சர் கொடுத்ததுக்கான காரணம் என்னவா இருக்கும்? அவர் தானே அந்த அந்த அதாவது ஜாமீன்ல வெளியே வந்து 3 நாட்கள் ஆன உடனேயே பதவி கொடுக்கறதுக்கான அவசரம் என்ன? அது காலதாமதம் படுத்தாமல் உடனடியாக பதவி வழங்கியதற்கு காரணம் என்னவா இருக்கும்? சட்டத்தை கையில் எடுக்கிறாங்க. அவங்க வச்சதுதான் வரிசை. மக்கள் நம்மளை ஒன்றும் கேள்வி கேட்க முடியாது. அதனால எதை வேணாலும் பண்ணலாம்னு பண்றாங்க. இப்போது அவர் அமைச்சர் ஆயிட்டாரு. அவர் அமைச்சரா இருக்கும் போது அமைச்சர்கிட்டயே அதிகாரமும் இருக்கு. அப்போ போலீஸ் அவங்களுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்காங்க. அப்போ எப்படி சார் வழக்கு வந்து ஒரு சரியான மனநிலைமையில? சாட்சியை கலைக்கலாம், சாட்சிக்கு நீங்க என்ன வேணாலும் செய்யலாம், நீங்க ஊழல்ல இருந்து வெளியே வரலாம். அதான உங்களுடைய கொள்கையே. அதானமா குற்றத்தை வந்து ஊக்குவிக்குதா? குற்றத்தை செய்வாங்க, அதை மறைப்பாங்க, ஊக்குவிப்பாங்க. முதலமைச்சர் ஊக்குவிக்கிற மாதிரி தானே இது. அது சட்டத்தை தன் கையில் எடுத்துக்கிட்டு ஒரு முதலமைச்சர் நாட்டை காப்பாற்றக்கூடியவர், மக்களை காப்பாற்றக்கூடியவர், சட்டத்தை நிலைநாட்டுறவர். இப்படி பண்ணா பிறகு நீங்கள் ஊழலை தானே அவங்க வந்து ஊக்குவிக்கிறாங்க. அது உண்மை தானே? ஊழல் வந்து அவங்களுக்கு வந்து அது தொழில் மாதிரி. அவங்களுக்கு இந்த திராவிட கட்சிகளுக்கு, இந்த திராவிட மாடல்லாம் இது ஊழல் கட்சி. அதற்கு தான் அவங்க சொல்றாங்க பாஜக வந்து எங்களை விமர்சனம் பண்ண தகுதி இல்ல. ஏன்னா அவங்க கட்சியில யாரும் ஊழல் பண்ணலையா? அவங்க அந்த பட்டியல்லாம் நாங்க வெளியிடட்டுமா அவங்களே அப்படின்னு கேக்குறாங்க. பட்டியல் வெளியிடட்டுமே. எங்க பாரத பிரதமர் இருக்காரு, வெளியிடட்டுமே. ஏதாச்சும் ஒரு சின்ன ஊழல் சொல்லுங்க, எங்க பாரத பிரதமர் சொல்லுங்க, நாங்க அதுக்கு தகுந்த பதில் தரோம். இப்போ எங்களுடைய அண்ணாமலை தலைவர், மாநில தலைவர் இருக்கிறாரு, அவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ஆல்ரெடி கேட்ட கேள்வி இருக்குல்ல, அவர் இல்லாதனால சிலதெல்லாம் நடக்குது. கேள்வி கேட்க ஆள் இல்ல. நிர்மலா சீதாராமன் அவர்கள் மீது வந்து அந்த தேர்தல் பத்திரம் அதுல வந்து மோசடி நடந்தது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதை நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க? தடை விதிச்சுட்டாங்கம்மா, கேள்வியே கேட்கக்கூடாதுன்னு. இன்னைக்கு பார்த்தீங்களா நியூஸை? அது வந்து அவங்க உண்மையை நிரூபிக்கட்டும். சும்மா எல்லாருமே கேஸ் கொடுக்கலாம். அதுக்கு வந்து உங்களுக்கு அதிகாரம் இருக்குல்ல. ஜனநாயக நாட்டில் நீங்கள் யாரை பற்றி எப்படி வேணாலும் கேஸ் கொடுக்கலாம். அதுக்கு வந்து உங்களுக்கு சாட்சியம் வேணும், உண்மை வேணும், உண்மை தன்மை வேணும். அது நாடும் நாட்டு மக்களும் சட்டமும் பார்த்துக்கணும். இன்று கோவி செழியன் அவர்களுக்கு வந்து உயர்கல்வி துறை அமைச்சரா வந்து பதவி கொடுத்திருக்காங்க. அதாவது 50 ஆண்டு கால அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க திமுக காரங்கள. முதல் முறையா ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒருவருக்கு வந்து உயர்கல்வித்துறை பதவி அப்படின்றது ஒரு பெரிய விஷயம். அது இத்தனை வருஷமா செய்யாம தேர்தல் நெருங்கக்கூடிய இந்த நேரத்துல செய்யறதுக்கு ஓட்டு வேண்டும் அப்படின்ற ஒரு காரணமா எப்படி எடுத்துக்கலாம்? அதுவும் ஒரு காரணம். இல்ல மாற்றத்தை விடியலை கொண்டு வராங்களா எப்படி பார்க்கலாம்? இல்ல, அப்படி இல்லை. அதாவது வந்து அவங்க செஞ்சது வந்து திருமாவளவன் வந்து எங்களுக்கு வந்து துணை முதலமைச்சர் கொடுங்க, ஆட்சியில் பங்கு கொடுங்க அப்படின்னு கேட்டாங்கல்ல. அதனால அந்த தாழ்த்தப்பட்ட சமூகத்துக்கு ஒரு மந்திரி பதவி கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டெக்னிக் வைப்பாங்க. தென் மாவட்டத்தில் உள்ள எஸ்சிகளை ஆதி திராவிடர் நலத்துறை அது மட்டும்தான் கொடுப்பாங்க. அது அந்த பெண்களுக்கு ஒரு தொகுதியை ஒதுக்கி அந்த பெண்களை அதில் போட்டு அந்த பெண்களுக்கு தான் கொடுப்பாங்க, ஆண்கள் கூட கொடுக்க மாட்டானுங்க. இப்போ கொஞ்சம் மாற்றிருக்காங்க. இந்த ஆட்சியில் அதிகாரம் இதெல்லாம் திருமாவளவன் கேட்டார்ல, அதை வந்து அவங்க செஞ்சிருக்காங்க, அவ்வளோதான். சரிங்க சார். இப்போ வந்து நதி மேலாண்மை அப்படின்றது வந்து திமுக அரசு வந்து பாதுகாக்குதா? அதிமுக வந்து அந்த முல்லை பெரியாறு அணையில 152 அடி
தேக்கி வைக்கல நீரை அப்படின்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, போராட்டம் நடத்த போறாங்களாம். அப்போ நீர் மேலாண்மையை வந்து திமுக அரசு கோட்டை விட்டுச்சா, எப்படி எடுத்துக்கலாம்? ஏமா ரெண்டுமே கோட்டை விட்டுச்சு. திராவிட கட்சிகள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிட முன்னேற்ற கழகமும் கோட்டை விட்டுட்டு அது வந்து இவங்க மாறி மாறி அதில் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. அது கோர்ட்டில் இருக்குது, சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கு. நீர் மேலாண்மை உங்களுக்கு அணை பிரச்சனைலாம் சுப்ரீம் கோர்ட்டு உங்களுக்கு ஆர்டரோடு இருக்குது. இவங்க இந்த அரசியலாக வேறு அரசியல் பண்ணுறதுக்கு வேறு வழி இல்லாதனால இந்த நீர் மேலாண்மை அணைகள் இந்த பிரச்சனையை கொண்டு வந்துக்கிட்டே இருக்காங்க. இந்த ரெண்டு கட்சி இப்படியே பேசிட்டு 75 ஆண்டு காலம் இந்த நாட்டை குட்டிச்சவராக்கிட்டாங்க. தாமிரபரணியில கூட கழிவு நீரும் குப்பைகளும் கலக்கப்படுதா, பொதுமக்கள்லாம் வந்து போராட்டம் நடத்துறாங்க சார், இது எப்படி சார் எடுத்துக்கலாம்? இவன் காலங்காலமாக குப்பையும் சாக்கடையும் நதி நீரில் தான் கலக்க விடுறாங்க. அது இந்த அரசு திட்டங்கள் அமைச்சு அதுக்குண்டான வழியை பண்ணணும். இவங்க பண்ணவே மாட்டாங்க. இப்போ நமக்கு வந்து சென்னையில் வந்து ஒரு பெரிய ஒரு ஆறு இருக்குது, கூவாறு. 100 கோடி ரூபா, 50 கோடி ரூபா, 40 கோடி ரூபா அதுக்கு ஒதுக்குவாங்க. என்ன பண்ணுறாங்க? மண் எடுத்து மேலே போடுவாங்க, அவ்வளோதான். அந்த மண் அடுத்த மலைக்கு சரிஞ்சு போயிடும். அடுத்த திட்டங்களை அதுலேயும் ஊழல் தான். ஊழலுக்கு உண்டான வழிகளில் எப்படி எப்படி செய்து பணங்களை சம்பாதிக்க வேண்டும் என்று இந்த ரெண்டு திராவிட கட்சிகளும் மறைமுகமாகவும் உண்மையாகவும் அருமையாகவும் ஊழல் செய்து கொண்டிருக்கிறது. இதை அகற்ற வேண்டும் என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு அம்சமான கோரிக்கை. நாங்கள் வந்தால் இதெல்லாம் அகற்றுவோம். பாஜகவில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு தவிர்ப்பதற்கான காரணம் என்ன சார்? கார்கே அவர்கள் சொல்றாரு, இன்னைக்கு சாக்கடை அல்றவங்க அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா SC ST OBC இந்த பிரிவை சேர்ந்தவங்க தான் 92% பேர் வந்து அந்த வேலையை செய்யறாங்க. அப்போ நீங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுங்க, அப்பதான் அவங்க அந்த சமூகத்தினுடைய மாற்றம் ஏற்படும், அவங்கள மேல கொண்டு வர முடியும். அதை எதிர்க்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்களே, ஏன் சார் நீங்க பாஜக சார்பில் எதற்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பை எதிர்க்கிறாங்க? இல்லை, எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஆர்எஸ்எஸும் ஒத்துக்குச்சு. சரி, நான் என்ன கேட்குறேன், இத்தனை வருஷம் ஆண்டு காலமாக இந்த தேசத்தை ஆண்டது காங்கிரஸ் இயக்கம். ஏன் இந்த காங்கிரஸ் இயக்கம் ஆளும் போதெல்லாம் ஏழைகள் தெரியலையா, சாக்கடை அல்றவன் தெரியலையா, எஸ்சி தெரியலையா, ஜாதிவாரி கணக்கெடுப்பு தெரியலையா? பிஜேபி இந்த 10 வருஷம் ஆண்டு எவ்வளவோ கலைகளை எடுத்து ஒரு தேசத்தை புதுசாக உருவாக்கி கொண்டிருக்கிறது. அந்த மாதிரி ஊழல் ஏன் இதை வந்து இப்போ கேட்குறாங்க? இவங்க செய்ய வேண்டியதானே, காங்கிரஸ் இயக்கம் செய்ய வேண்டியதானே. கார்கேக்கு தெரியலையா? அவரு ஒரு காங்கிரஸ்வாதி தானே, டைம் பாஸுக்கு பேசிகிட்டு இருக்கார். கார்கேவுக்கு தெரியும் அவர் மக்கள் தான், அவர் ஒரு எஸ்சி சமூகத்தை சார்ந்தவர் தான். அதுக்காக குரல் கொடுக்கணும்னா எத்தனையோ வேலைகள் இருக்கு. இதில் வந்து பிஜேபியை குறை சொல்கிற அளவுக்கு ஒன்றுமே நடக்கலை. இதில் இவங்க செஞ்சுருக்கணும். சாதிவாரி கணக்கெடுப்பு இவங்களே பேஸ் ஸ்ட்ராங்காக போட்டிருக்கணும் இவங்க. அப்போ இந்த மக்கள் ஓய்ந்திருப்பாங்கள்ல. அதனால அதுக்கும் பிஜேபிக்காரங்க பதில் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்க சார், இப்போ விஜயனுடைய மாநாடு வந்து நடக்க போறது. அது வந்து 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல வந்து அந்த மாநாடு வந்து மிக பிரம்மாண்டமா நடத்த போறதா சொல்றாங்க. மாநாட்டுக்கு 100 கோடி ரூபாய் செலவு பண்றது அவசியமா? அதாவது வந்துமா, அவர் ஒரு நடிகர், இப்போ தான் களத்துக்கு வராரு. இந்த நாட்டை வந்து நடிக்கிறவங்க ஃபுல்லாக ஆழ்ந்துடலாம், தமிழம் பூரா எல்லாம் முட்டாளாக இருக்கான்னு நினச்சிக்கிட்டே எல்லோரும் வந்துகிட்டு இருக்கிறாங்க. காலங்காலமாக சோசியல் ஒர்க்கு பண்ணி ஒவ்வொரு வேலைகளையும் அடிப்படையிலேருந்து பண்ணிகிட்ருக்க அரசியல்வாதி எவனும் முதலமைச்சராக வரல, தமிழை ஆளலை. இந்த மாதிரி பல பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் இருக்குது. நடிகர்லாம் இப்படி நடிச்சுட்டு அவங்க ஒரு 50 வயசு 55 வயசு வரைக்கும் அவங்க நடிக்கிறானுங்க. அவனுங்க எல்லா சுகத்தையும் அனுபவித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் கட்சி ஆரம்பிக்கிறாங்க. கட்சி ஆரம்பிக்கும்போது அவங்க 100 கோடியில் 1000 கோடி கூட அவங்க செலவு பண்ணலாம். அதுக்குண்டானதை அரசுக்கு தெரிவிப்பாங்க, அரசு சட்டப்படி நடவடிக்கை எடுக்கும். பட் இருந்தாலும் இவங்களுடைய இந்த 100 கோடி ரூபாய் செலவை எத்தனை ஏழைகளுக்கு செய்யலாம். மாநாடு நடத்தி இந்த நாட்டை பிடிக்கணும்னு ஆசைப்படுறாரு. அது இந்த தமிழக மக்கள் சரியான பாடம் புகட்டுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். உலக முதியோர் தினம் வந்து கொண்டாடப்படுது சார். பாஜக சார்பில், மத்திய அரசின் சார்பில் முதியோர்களுக்கான என்னென்ன நலத்திட்டங்கள் நீங்க கொண்டு வந்திருக்கீங்க, அதை பத்தி ஒரு 2 வார்த்தை சொல்லலாம். நிறைய நலத்திட்டம் கொண்டு வந்திருக்கோம்மா. இப்போ லேட்டஸ்ட்டாக கூட எங்கள் பாரத பிரதமர் என்ன சொல்லியிருக்காருன்னா, காப்பீடு. ஆமாம், காப்பீடு 70 வயசுக்கு மேலே அவங்க வந்து மக்களால் பிள்ளைகளால் கைவிடப்படுறாங்க.
அதுக்கெல்லாம் ஒரு தகுந்த காப்பீடு கொடுத்துருக்காரு. இதுக்கு மேலே என்னமா பண்ணணும்? நிறைய இது மக்களை சென்று அடைந்திருக்கா? இப்போ தான் இனிமேல் நம்ம தான் கொண்டு போய் சேர்க்கணும். சரி, பாஜகவினுடைய சார்பில் நீங்க என்னென்ன முன் நடவடிக்கைகள் எடுக்கிறீங்க? மக்களிடம் இந்த திட்டங்களை கொண்டு சேர்ப்பதற்கான நடவடிக்கைகள் என்னென்ன எடுத்துட்டு இருக்கு? எங்களுக்கு கட்சி ஒரு வேலையை கொடுக்கும்ல, இந்த திட்டங்களை எப்படி கொண்டு சேர்க்கணும், எப்படி அவங்களுக்கு வேலை செய்து கொடுக்கணும் அப்படின்லாம் எங்களுக்கு மேலிடம் சொல்லும், எங்களுடைய கட்சி தலைமை சொல்லும். அந்த வேலைகளையும் நாங்கள் செய்வோம். திமுகவில் திடீரென்று 3 அமைச்சர்கள் பதவியிலிருந்து நீக்கப்பட்டுட்டு புதிதாக அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டதற்கான காரணம் என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க சார்? அதாவது இது திராவிட மாடலோ திமுக ஆட்சியோ ஜனநாயக ஆட்சியோ இல்லை. இது ஒரு மன்னர் ஆட்சி. அவங்களுக்கு யார் கப்பம் கட்டுறாங்களோ அவங்கள வச்சுப்பாங்க, யார் கப்பம் கட்டலையோ அவங்கள தூக்கி தூர போட்டுருவாங்க. இப்போ மனோ தங்கராஜ் மேலே கோரி அந்த மாதிரி இதில் சில இதுகள்லாம் ஊழல் செய்கிறாரு, பணம் வாங்குறாரு, இப்படிலாம் ஒரு கம்ப்ளைண்ட்லாம் வந்திருக்கு. இப்போ இந்த ஆவியன் பால் அந்த மிஷினில் கூட ஒரு பெண்மணி உயிரிழந்தார். இவங்க இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பதிலை சொல்ல மாட்டாங்க. அது இதை பாதுகாப்பே இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, தொழிலாளிக்கு பாதுகாப்பு இல்லை, ஊழல் நடக்குது, எல்லாத்துலேயும் ஊழல். ஆனால் அவங்க கப்பம் கட்டுறது கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். அதனால் 3 மினிஸ்டரை தூக்கிட்டு இந்த 3 மினிஸ்டரை போட்டிருப்பாங்க. வேறெல்லாம் இதில் ஒன்றும் இருக்காது. ஊழல் தாம்மா எல்லாத்துலேயும். இதற்கு முன்னாடி நாசர் அவர்கள் அமைச்சர் பதவியில் இருந்தாரு, திரும்ப தகுதி நீக்கம் செய்யப்பட்டாரு, திரும்ப அவருக்கு அமைச்சர் பதவி கொடுத்துருக்காங்களே, இது எப்படி சார்? அதாம்மா, இது ஒரு மன்னர் ஆட்சி. அவங்க யாரு பிடிக்குமோ, யாரு கப்பம் கட்டுவாங்களோ அவங்களுக்கு மினிஸ்டர் பதவியை கொடுப்பாங்க. இதுதான் என்னோட கருத்து. இதுக்கு நம்ம பெரிய விளக்கமெல்லாம் சொல்ல தேவையில்லை. நம்மளுடைய திராவிட மாடல் திராவிட கட்சிகளில் இருக்கிற பணத்தெல்லாம் நம்ம திராவிட மினிஸ்டர்லாம் இருந்து எல்லா ஊழல்வாதிகள்கிட்டையும் பணத்தை எடுத்தோம்னா நம்ம இந்தியா கடனை அடைச்சிடலாம். ஆகையால் பாஜக ஒரு நாள் இந்த தமிழகத்தை ஆளும். அந்த நேரத்தில் ஊழல்வாதிகளை கண்டிப்பாக சிறைப்பிடிக்கும். அண்ணாமலை அவர்கள் இல்லாம தமிழக அந்த அரசியல் களமே ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு பரபரப்பு ஒரு இல்லாம ஒரு கலை இழந்து இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் சார். கண்டிப்பா எங்களுடைய தலைவரை நாங்கள் அப்படியே இழந்து நிற்கிற மாதிரி நிற்கிறோம். எங்களுக்கு ஒரு நல்ல தலைவர் கிடைச்சாரு தமிழ் மாநிலத்தில். பாஜகவுக்கு அண்ணாமலை என்ற ஒரு இளைஞர் கிடைச்சாரு. நல்ல ஒரு உண்மையை பேசக்கூடிய ஒரு தலைவன், ஊழல்வாதிகளை எதிர்க்கக்கூடிய ஒரு தலைவன், அரசியல் இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று ஒரு நல்ல வழிமுறைகளை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு தலைவன். ஆகையால் அவர்களை நாங்கள் பிரிந்து ரொம்ப வாடுறோம். கண்டிப்பாக அவர் இல்லாமல் இந்த அரசியல் தமிழகத்தில் யாராரோ என்னென்னமோ பேசிகிட்டு இருக்காங்க. அவர் வந்தால் இந்த பேச்செல்லாம் குறையும். சில அரசியல்வாதிகள்லாம் ஓடிடுவாங்க, பேசுறதுக்கு பயப்படுவாங்க. ஏன்னா எல்லா தவறுகளும் எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு தெரியும். ஆகையால் ரொம்ப கஷ்டம்தான். அவர் வரும் வரைக்கும் நாங்கள் காத்திருப்போம். 2026 தேர்தலில் விஜய் பாஜக கூட விஜயிலிருந்து திமுக கூட எங்களோட கூட்டணி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குமா? இல்ல சார், கொள்கை முரண்பாடு ஏற்பட்டு. ஆனா நாங்க தான் சில கட்சிகளை சேர்க்க மாட்டோம். உண்மையாக ஊழல் இல்லாத கட்சிகளை சேர்த்து ஆட்சி அமைக்கணும்னு ஆசைப்படுறோம். மக்கள் ஆட்சி, மக்களுக்காக ஆளணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறோம். ஜக்கி வாசுதேவ் அவர் பாத்தீங்க அப்படின்னா தன்னுடைய மகளுக்கு திருமணம் செஞ்சு வச்சுட்டாரு. ஆனா அங்க இருக்கக்கூடிய பெண்களுக்கு எல்லாம் துறவிகளா மாத்திட்டு வராரு. இதற்கு பெயர் தான் ஆன்மீகமா? இந்த ஆன்மீகத்தை தான் பாஜக போற்றுதா? எப்படி எடுத்துக்கலாம்? அவர் செய்தது நாங்க எப்படிமா போற்றுவோம்? ஆன்மீகம் என்பது வேறு. அவர் பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு மேல ஆசை, அதனால அவர் பண்ணி வச்சிருக்காரு. சில பெண்கள் கல்யாணம் எனக்கு தேவையில்லைன்னு போறாங்க, அதை அவர் மதம் மாற்றி அதை வச்சிருக்கிறார். இல்ல சார், இப்போ ஒரு குறிப்பிட்ட வயது பெண்கள் இருக்கும் போது திருமணம் செய்யாம துறவிகளா இருக்காங்க, ஆக்குறது தான் ஆன்மீகமா? ஏன் அவங்களுக்கு புத்திமதி சொல்லி நீ திருமணம் பண்ணிக்கோ, துறவிகளா நீங்க போறது வரமா? துறவிகளா நீங்களா போய் இல்ல அவங்களுடைய பெற்றோர் சார்புல என்ன கண்டனம் வைக்கிறாங்க அப்படின்னா, நாங்க எங்க பெண்கள் எங்க மேல இருக்க கோபத்துலதான் அங்க போனாங்க, ஆனா அவங்கள இந்த மாதிரி துறவியா மாத்திட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்கள் ஏன் கோவப்படுறீங்க? உங்கள் பொண்ணுங்களை நீங்கள் அமைதியாக வச்சு நல்லபடியாக வச்சுட்டு வீட்டில் வச்சு கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம்ல? நீங்கள் கோவப்பட போய் தானே பெண்கள் அங்கே போகுது. அங்கே போகும்போது தானே துறவியாக தானே போகிறாங்க, கல்யாணம் வேண்டான்னு தான் போகிறாங்க. எங்கள் அப்பா அம்மாட்ட சண்டை போட்டு தான் போகிறாங்க. அதை எப்படி ஜக்கி வாசுதேவன் கல்யாணம் பண்ணி வைப்பார்? அதுக்கு ஒரு பிரச்சனையை கொண்டு வருவீங்களாம்மா?
நாங்கள் இங்கே வந்து துறவியா வந்து நாங்கள் வந்து அடிபணியெல்லாம், அதாவது மதத்துக்கு நாங்கள் ஒன்று சேரலாம், மதத்துக்கு நாங்கள் போற்றுவோம், இது மத ரீதியாக நாங்கள் போகலான்னு வந்திருக்கோம். ஜக்கி வாசுதேவன் ஒருத்தனை பிடிச்சி கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு அப்படின்னு சொல்லி அதையும் கொண்டு வருவீங்களே. ஆகையால் அது முறை இல்லை. அதான் அந்த பொண்ணுக்கு, அவங்க ஜக்கி வாசுதேவன் பொண்ணுக்கு வந்து கல்யாணம் வேணும்னு சொல்லியிருக்காங்க, அவங்க பண்ணி வச்சுருக்காங்க. இதில் என்ன தவறு இருக்கு? மற்ற பொண்ணுங்களாம் அவர் ரொம்படியாக நீங்கள் வாங்க துறவியாக வாங்கன்னு கூப்பிடல. நீங்கள் தாய் தப்பன்னு தன்னுடைய பொண்ணுங்கள்லாம் வந்து சண்டை போடாமல் மரியாதையாக வீட்டில் வச்சுருந்தா அது ஏன் துறவியை தேடி போகுது? புரியுதாம்மா? பெண்கள் மதிக்கப்பட வேண்டும். ஆமாம், பெண்கள் மதிக்கப்பட வேண்டும், பெற்றோர்கள் நல்லா வளர்க்கப்பட வேண்டும். அவங்களுக்கு யார்? தாய் தகப்பன் தான். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஆசிரமம், இதில் தவறு இல்லை. அதான் அவரோட பொண்ணுக்கு அவர் கல்யாணம் பண்ணிக்கிறார். நன்றி சார். எங்களுடைய பல கேள்விகளுக்கு ரொம்ப அழகா பதில் சொன்னீங்க சார். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் மற்றொரு சிறப்பு விருந்தினருடன் சந்திக்கலாம். நன்றி. வணக்கம்மா.